ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ், அதாவது புதினா சட்னி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் புதினா சட்னி செஞ்சுருக்க மாட்டீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புதினா சட்னி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டு புதினாவில் அதோட தண்டிலாம் நீக்கிட்டு இலைகளை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பிறகு இந்த புதினா இலைகளை 2-3 டைம்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததாக ரஃபாக கட் பண்ணினா ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15 பல்லு பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தையும் சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டையும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதால நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். இந்த மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு பிறகு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா இலைகளை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்து இந்த புதினா இலைகள் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த புதினா இலைகள் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறி வந்த உடனே இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அங்கே சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த புதினா சட்னியை இட்லி, தோசை, ஆப்பம், ஈவன் ரைஸ் கூடவே வச்சு சாப்பிட்டு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.